இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல உங்களுக்கு அதிகமா அன்ஃபாலோ ஆகுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் வாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா நீங்க இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க வீடியோஸ்ல அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பீப்புள் ரொம்ப போர் ஆயிடுவாங்க. அதனால உங்களுக்கு அன்ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க ஆடியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்கு நீங்க போடுற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கணும். ரெண்டு இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ல ஸ்டே பண்ணுவாங்க, அன்ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நீங்க பண்ணணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இப்போ நீங்க கண்டினியூவா வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் போடுவீங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நடுவில் நீங்க கொஞ்ச நாள் போடாம இருந்து அதுக்கப்புறம் நீங்க வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ போடுவீங்க அப்படின்றதுக்காக தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி போடாம இருக்கிறப்ப சரி இனிமேட்டு இந்த அக்கௌண்ட்ல இருந்து வராது வீடியோ அப்படின்றத நினைச்சிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் ரெகுலரா போடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபாலோ ஆகாது, அண்ட் ஃபாலோவர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அதிகமா ப்ரொமோஷன்ஸ் பண்றது, ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களை அன்ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால ப்ரொமோஷனலும் பண்றது இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் நீங்க நார்மலா போடுற கண்டென்ட்டும் இருக்கட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்டான பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பண்ணணும். ப்ரமோஷனை மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் கொண்டு நீங்க ரன் பண்ண முடியாது. அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அன்ஃபாலோ வரும். இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா உங்களோட மெயின் கண்டென்ட் நீங்க என்ன போடணுமோ அதை போடுங்க. ப்ரொமோஷன் எல்லாம் எப்பயாச்சும் நீங்க சைட் பை சைடு பண்ணலாம். அதை மெயின் போக்கஸா நீங்க கொண்டு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா பீப்புள் அன்ஃபாலோ பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் லோ குவாலிட்டி கண்டென்ட். இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம்ல காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால நீங்க உங்களோட கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கணும். அதோட வீடியோட குவாலிட்டியா இருக்கட்டும், ஆடியோட குவாலிட்டியா இருக்கும், அதுவும் பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கணும். சூப்பரா இருந்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும். அப்பதான் ஃபாலோ பண்ணி உங்களோட அக்கௌண்ட்லயே ஸ்டே பண்ணுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதனால குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டென்ட்டோட குவாலிட்டியா இருக்கட்டும், வீடியோட குவாலிட்டியா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆடியோட குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேக் ஃபாலோவர்ஸ் நீங்க இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றீங்க, ஃபேக்கா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, ஃபேக்கா வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ல ஃபாலோவர்ஸ் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டாகிராம் ஃபேக் என்கேஜ்மெண்டா கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரியலாவே அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட்டை பெருசா யாருக்கும் கொண்டு போய் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இந்த ஃபேக்கா ஃபாலோவர்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ற இந்த மாதிரி மெத்தட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணாதீங்க. நீங்க பட்டு கண்டென்ட்டை ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட கண்டென்ட் பிடிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் உங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அன்ஃபாலோமே பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்டோரி போஸ்ட் பண்றது, அதிகமா போஸ்ட் ஒரே நாள்ல போடுறது, ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா அதிகமான போஸ்ட், அதிகமான ஸ்டோரி இதெல்லாமே ஒரே நாள்ல நீங்க ரொம்ப அதிகமா போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்ஃபாலோ வரும். அதனால பாத்தீங்கன்னா நார்மலா கரெக்டா டெய்லிக்கு போடுங்க. ஸ்டோரியா இருக்கட்டும், போஸ்டா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா போடுங்க. ரொம்ப அதிகமா நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் அன்ஃபாலோ ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கண்டென்ட். இந்த மாதிரி நெகட்டிவான கண்டென்ட் போடுறது, கான்ட்ரவர்சி, ஃபைட்டு, ரொம்ப ஒரு இன்சல்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமா நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பீப்புள் பாத்தீங்கன்னா அதை டைவர்ட் பண்ணிடுவாங்க. என்ன இது ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கண்டென்ட் வராது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ஓவரா அந்த இன்சல்ட் பண்றது, நெகட்டிவிட்டியா, டாக்ஸிக்காலாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் போடாம பாத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாலோவிங் அன்ஃபாலோ இந்த மெத்தட், அதாவது நிறைய பேரை நீங்க ஃபாலோ பண்றது, ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே திருப்பி உங்களுக்கு ஃபாலோ பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டு போறது. இந்த மாதிரி பண்றப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு அவங்க பார்ப்பாங்க. நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த ஃபாலோ அன்ஃபாலோ மெத்தட்லாம் யூஸ் பண்ணாதீங்க.
ப்ராப்பரா கண்டென்ட் போடுங்க, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் irrelevant கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்டிங்ல வந்து நீங்க அக்கௌண்ட் ஆரம்பிச்சப்ப டெக் கண்டென்ட்டா வந்து போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் போடுவீங்க, அதுக்கப்புறம் நியூஸ்லாம் வந்து எடுத்து பேசி போடுவீங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மாத்தி 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 உங்களோட கண்டென்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டெக் கண்டென்ட் போடுறீங்க, அதுக்காக உங்களோட ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நீங்க அட் லாஸ்ட் வரைக்கும் டெக் கண்டென்ட் தான் போடணும். இப்போ நீங்க வந்து மாத்தி மாத்தி போடுறீங்க அப்படின்னா இப்ப டெக்குக்காக ஃபாலோ பண்ணவங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபிட்னஸ் வந்து பார்க்க மாட்டாங்க உங்களோட அக்கௌண்ட்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும், எந்த கண்டென்ட்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே கண்டென்ட் தான் ரெகுலரா வந்து போடணும். இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஃபாலோ வந்து இருக்கிறது எல்லாமே அன்ஃபாலோ ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அன்ஃபாலோ வந்து பண்ணிடுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கனெக்ஷனே இல்லாம இருக்குது. உங்களோட ஆடியன்ஸோட நீங்க எப்பவுமே கனெக்ஷன்ல வந்து இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ரிப்ளை பண்ணணும். ஸ்டோரிக்கு வந்து உங்களுக்கு எதுவும் ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள ப்ராப்பரா நீங்க வந்து மதிச்சு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும். ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண வந்து கத்துக்கணும். அவங்களோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரியே வந்து பாத்துக்கணும். அவங்க உங்கள்கிட்ட கேட்கிற எல்லா விஷயங்களுக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரா அவங்களுக்கு எல்லாம் பதில வந்து நீங்க சொல்ல பார்க்கணும். இந்த மாதிரி ஆடியன்ஸோட கனெக்ஷனா நீங்க இருக்கிறப்ப தான் இந்த ஃபாலோ வந்து இருக்கிறது எல்லாமே அன்ஃபாலோ ஆகாம நீங்க வந்து பாத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றது மூலியமாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அன்ஃபாலோ ஆகுறத நீங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.